நம்ம புனிதவதி அம்மா கேட்ட உடனே ஆண்டவன் மாம்பழத்தை கொடுத்தத நம்ம பரமதத்தர் பார்த்த நாள்ல இருந்தே இவங்கள தாலி கட்டின பெஞ்சாதிங்கிறத மறந்துட்டு பெண் தெய்வம்னு முடிவு கட்டிட்டாராம். அவங்களோட சம்சார வாழ்க்கை நடத்த முடியுமா? அதனால அவரு இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்துட்டாருங்க. இறைவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? அவர் திரும்பி வந்து இனிமேல் இல்லற வாழ்க்கையை நடத்தவா போகிறார்? இன்னொரு பெண்ணையும் மணந்து கொண்டார். ஒரு குழந்தைக்கு தகப்பனும் ஆகிவிட்டார். போதும் போதும், எனக்கு இந்த மன்னரக வாழ்க்கை தேவையில்லை. நான் வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்பது உன் கட்டளை என்றான். இனிமேல் எனக்கு இந்த இளமையான பெண்ணுருவம் தேவையில்லை. இறைவா, தேவையே இல்லை. உண்மையான ஆணையிட்டு கேட்கிறேன். இன்று நான் கேட்டதை கொடுத்து விட. சொல்லை நிரூபித்து காட்டவா இப்படி பொறுப்பட்டு விட்டாய்? தாயே, பெற்றோர்கள், பிள்ளைகள், உற்றார், உறவினர் என்றெல்லாம் சொந்தம் பாராட்டுகிறோம். கடைசியில் இந்த கட்டை வெந்து விட்டால் கைக்கு கிடைப்பது பிடி சாம்பல் தானே. இந்த மனக்கோட்டையை தகர்த்தெறிந்து விட்டு புறப்பட்டு விட்டாயே அம்மா. ஐயா, நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நம்மை படைத்த ஆண்டவனுக்கு உயர்வேது. நடப்பதெல்லாம் அவன் செயல்.